கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான். இதை எப்படி விஜய் சமாளிக்க போகிறாருன்னு நமக்கு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த சிறுபான்மையினர் ஓட்டுங்கிறது கணிசமாக இருக்குது. இந்த ஓட்டுகளை குறிவைத்து தேர்தல் நேரத்திலோ அல்லது மற்ற நேரங்கள்லேயோ அரசியல் கட்சிகள் வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நடந்துக்கும். ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இல்லை அப்படின்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்கங்கிறது ஒரு தனி கதை. ஆனாலும் எல்லாருமே வந்து அந்தந்த நேரங்களில் அவங்கள மாதிரியே குள்ளாலாம் போட்டுக்கிட்டு போய் நமாஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு புறம் உள்ளன்போடு பண்ணுற தலைவர்களும் இருக்காங்க, இன்னொரு புறம் வந்து ஓட்டுக்காக பண்ணுற தலைவர்களும் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சீமான் மட்டும் அந்த குள்ளாலாம் அணியாமல் நானாகவே இருந்து கும்பிட்றேன் அப்படின்னு அந்த நோன்பில் கலந்துப்பார், அந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில். ஆனால் மற்ற எல்லாருமே வந்து ஜெயலலிதா அம்மா கூட அந்த முக்காடு போட்டுக்கிட்டு அவங்களாகவே மாறி அதை செய்வாங்க. கலைஞர் திமுகவில் வந்து நீண்ட காலமாக சிறுபான்மையினருக்கு ஆதரவான கரம் நாங்கள் தான் அப்படிங்கிறத பலமுறை நிரூபிச்சிருக்காங்க. மற்ற கட்சிகள் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கும். இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு தீர்மானம் வரும்பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும். ஆனால் எதிர்கட்சியான அதிமுக வந்து எப்போயாவது அது மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னா சில நேரங்களில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, பல நேரங்களில் அவங்க வந்து ரெண்டுமே இல்லாமல் வெளியில் போயிடுவாங்க, வெளிநடப்பு பண்ணுவாங்க. அது எப்படி சரின்னு நமக்கு புரியல. இந்த ஆதரவு மனநிலை வந்து அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அதெல்லாம் வந்து நீண்ட காலமாக எங்கள் திமுக அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கு. அது வந்து தேர்தல் நேரத்தில் அது ஓட்டாக மாறுங்கிற ஒரு கணக்கு அதெல்லாம் உண்டு. அதை தாண்டி கலைஞர்கள்லாம் வந்து இஸ்லாமியர்கள் மீது ஒரு மிகப்பெரிய அன்பெல்லாம் உண்டு. அவர் வந்து காயிதே மில்லத்துங்கிற பேரை ஒரு முறை கூட கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்துன்னு சொல்லாமல் இருந்ததே கிடையாது. நான் கூட ரொம்ப நாளாக அவர் பேரே கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்து போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சின்ன பிள்ளையில். அப்புறம் தான் தெரியுது அது ரெண்டையும் பிரித்து அவர் சொன்னதே கிடையாது. வெறும் காயிதே மில்லத்துன்னு அவர் உச்சரித்ததே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து கலைஞருக்கு நெருக்கமான நண்பர்களாக இஸ்லாமிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் விஜய் குறித்து அகில இந்திய முஸ்லீம் ஜமாத் வந்து ஒரு அறிக்கை ஒன்று நேற்று கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து ஃபத்வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிற விஷயம் வந்து உள்ளபடியே விஜய்க்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு தலைவரை சித்தரிப்பதுங்கிறது வந்து நிச்சயமாக வருத்தத்திற்குரியது. அவர் வந்து தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் செஞ்சுருக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு சென்னையில் இருக்கிற ராயப்பேட்டையில் ஒய்எம்சிஏ கிரவுண்டில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடந்துச்சு. அதை தாவேக்காவே தான் ஏற்பாடு பண்ணியிருந்துச்சு. அந்த நிகழ்வுக்கு விஜய் வராரு அப்படின்னு தெரிந்தோடனே இஸ்லாமியர் அல்லாத ரசிகர்களும் அங்கே வந்து கூடிட்டாங்க. அதில் பல பேர் குடிச்சிருந்தாங்க. சில பேர் வந்து ரொம்ப வெறித்தனமாக விஜயை பார்க்கணுங்கிறதுக்காக உள்ளே ஏறி குதித்து அந்த இடத்தையே வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க. நான் கூட சில வீடியோக்களில் ஒரு புனிதமான இடத்த இவங்கெல்லாம் சேர்ந்து அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா எப்படி இந்துக்களுக்கு வந்து கோவில்கள் முக்கியமோ, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சுகள் முக்கியமோ, அந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு மசூதிங்கிறதும் தர்காங்கிறதும் மிக மிக புனிதமான இடம். அங்கே வந்து அந்தந்த கோட்பாடுகளோடு தான் நீங்கள் உள்ளே போகணுமே தவிர நீங்கள் பாட்டை குடிச்சிட்டு திமுன்னு ஏறி குதித்து உள்ளே போகிறதுங்கிறதெல்லாம் அராஜகம். அது அப்போவே வந்து நம்ம இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பல பேர் வந்து இதை ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருந்தாங்க. இது என்னங்க காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது, என்னதான் விஜயை பார்க்கணுன்னா கூட இப்படி நீங்கள் அந்த இடத்துல நடந்துப்பீங்களா அப்படின்னு பல பேர் கேட்டாங்க. பல செய்தி நிறுவனங்களில் அது விவாதமாகவெல்லாம் கூட ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் விஜய் வந்து அவர்களை கூப்பிட்டு கண்டிச்சாரான்னா தெரியல. நிச்சயமாக வந்து என்னுடைய ரசிகர்கள் இது போன்ற இடங்களில் கண்ணியம் காக்கணும்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தால் கூட அவங்க மனசு கொஞ்சம் ஆறி இருக்கும். ஆனால் அவர் அதையும் செய்யலை. ஒருவேளை புஷி ஆனந்தை விட்டு யாரெல்லாம் அவங்கன்னு பார்த்து கொஞ்சம் கண்டித்து வைங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். அவர் கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்கலாம், அதெல்லாம் தனி கதை. ஆனால் பொதுவெளியில் இது போன்ற நிகழ்வு என்னுடைய மனதை ரொம்ப புண்படுத்துது, கொஞ்சம் கண்ணியத்தோடு எல்லாருமே நடந்துக்கணும்னு அவர் சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் அவர் சொல்லலை. இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து மாறி இருக்கு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. அன்னைக்கே அதை ரியாக்ட் பண்ணாமல் இன்றைக்கி வந்து இவ்வளவு காலம் கழித்து ஒரு விஷயத்தை ஜமாத்து கையில் எடுத்திருக்குன்னா இந்த ஒரு மாதமும் அவங்க வந்து திரும்ப நினச்சி அதை மறக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா வந்து அன்றைக்கே இது தவறுன்னு அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அதை சொல்கிறாங்க. இன்னும் ரொம்ப காட்டமாக இருக்குது அந்த அறிக்கை. இஸ்லாமியர்கள் யாருமே விஜயோடு தொடர்பு வச்சுக்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. படங்களில் இஸ்லாமியர்களை அவர் தொடர்ந்து கேவலப்படுத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது மட்டும் நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. ஏன்னா சினிமாங்கிறது எப்போவுமே வேறு தான். நீங்கள் சினிமாவில் வருகிற
ஒரு காட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த விஜயும் ஒரு கருத்துக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா விஜயும் சிறுபான்மையினர் தான். இப்போ பெரும்பான்மையினரால் சிறுபான்மையினருக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனையும் விஜய் சார்ந்த மதத்துக்கும் ஏற்படுது, இஸ்லாமியர்களுக்கும் ஏற்படுது. அப்போது தன்னை போல் அவரும் ஒருத்தர் தானே அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணும். சிறுபான்மையினர் எல்லாருமே எப்போவுமே ஒன்றா தானே இருக்கணும். கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, ஒன்றா தானே இருக்கணும். பட்டு இன்றைக்கி விஜய்க்கு யாருமே ஆதரவு அளிக்காதீங்க, அவரோட யாருமே சேராதீங்க அப்படின்னு சொல்வது சற்று அதிகப்படியான வார்த்தையாக நமக்கு தெரியுது. அப்புறம் இந்த படங்களில் அவங்க சொன்ன மாதிரி காட்சிகள், இப்போ பீஸ்ட் படத்தில் தான் விஜய் அப்படி ஒரு விஷயம் பண்ணுவார். கிளைமாக்ஸில் ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதியை தூக்கிட்டு வருவார். அந்த பீஸ்ட் படத்தில் வந்த காட்சி தான் அவங்கள ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. அதற்காக விஜய் மீது நீங்கள் கோபப்படணும்னா அதற்கு முன்னால் விஜயகாந்த் மீது அல்லவா நிறையா கோபப்பட்டிருக்கணும். உள்ளபடியே நீங்கள் விஜயகாந்துக்கெல்லாம் ஆதரவே தெரிவிச்சிருக்கக்கூடாது. விஜயகாந்தெல்லாம் இதே ரம்ஜான் நோன்பு திறப்பு விழாவுக்கு விஜயகாந்த் எத்தனையோ முறை போயிருக்கிறாரு. அந்த நோன்பு கஞ்சை குடிச்சிட்டு அங்கே அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி நீங்கள் விஜயகாந்தை உள்ளேயே விட்டுருக்கக்கூடாது. அவருடைய எல்லா படங்கள்லையுமே பெரும்பாலான படங்களில் இந்த மாதிரி இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக தான் விஜயகாந்த் காமிச்சிருக்கிறாரு. இத்தனைக்கும் அவருடைய நெருங்கிய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் தயாரித்த படங்கள்லேயே இந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் படங்கிறது தனின்னு தானே நினைக்கணும். படத்தையும் நிஜ வாழ்க்கையும் ஒப்பிடுவதுங்கிறது கொஞ்சம் நமக்கு சங்கடமாக இருக்குது. விஜயை இந்த விஷயத்தில் நீங்கள் மன்னிக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ அவர் ஒன்றும் நேரடியாக ஒரு தொடர்பு இதில் இல்லை. அவருடைய ரசிகர்கள் எவன் குடிச்சிருக்கான் எவன் குடிக்காமல் இருக்காங்கிறத அவர் பார்த்துட்டு வர முடியாதுல்ல. அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு மன மகிழ்வோடு வராரு. அங்கே அவங்க யாரோ வரா விஜய் ரசிகருங்கிற பேரில் வேறு கட்சிக்காரர்கள் கூட அந்த மாதிரி அங்கே கலாட்டா பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவருக்கு பேர் கெட்டு போகணுங்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்களை அரசியல் கட்சிகள் பண்ணும். அதெல்லாம் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அப்போ உள்ளபடியே அவர்கள் விஜய் ரசிகர்கள் தானாங்கிறதையும் அவங்களாம் கணிச்சு தானே இந்த விஷயத்தை ஆராய்ஞ்சு பார்த்து சொல்லணும். பட் அது எதுவுமே இல்லாமல் விஜய்க்கு ஆதரவு தர வேண்டாம் அப்படின்னு சொல்வது திடீர்னு அவசரத்தில் எடுத்த ஒரு முடிவு மாதிரி நமக்கு தோணுது. அதே நேரத்தில் அவர்கள் மனம் கட்டாயமாக புண்பட்டுருக்கு. இந்த நேரத்திலாவது இப்போ நேற்று அந்த அறிக்கை வந்திருக்கு. மிக முக்கியமான ஒரு அறிக்கை அது. யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ சொல்லலை. அகில இந்திய முஸ்லீம் ஜமாத் அந்த தலைவர் சொல்கிறாரு. இப்போ அவங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகம். இப்போ அவர் சொல்லிட்டா கோடு போட்டது தான். அதை தாண்டி யாரும் அந்த பக்கம் வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஜமாத்துகளை மதிக்கிறவர்கள் இஸ்லாமியர்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா இந்நேரம் விஜய்கிட்டேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கணும். நீங்கள் என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அன்னைக்கு நடந்தது என் நாலேஜில் நடக்கலை, யாரோ சிலர் செய்த தவறுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு இந்நேரம் விஜய்கிட்டேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கணும். அவர் பாருங்களேன், எப்போவுமே ஒரு விஷயத்தை 4 நாள் கழித்து தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அறிக்கை விடுறாரு. அவருடைய பொதுச் செயலாளர் ஒரு 4 நாள் கழித்து தான் அதை பற்றி கருத்தே தெரிவிக்கிறார். அரசியலில் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. உடனுக்குடன் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணணும். நேற்று சாயங்காலம் 7 மணிக்கு அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறாருன்னா 8 மணிக்கு உங்கள்கிட்ட இன்னொரு அறிக்கை வந்திருக்கணும். ஐயா தயவுசெய்து எங்களை அப்படி நினைக்காதீங்க, நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கணும். ஸோ அதெல்லாம் சொல்லாமல் இந்த நிமிடம் வரைக்கும் அமைதி காப்பதுங்கிறது சரியாக இல்லை. இப்படி ஒரு அரசியலை விஜய் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாருன்னா அவருடைய எதிர்கால அரசியல் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் போய் முடியும். அதனால் இப்போவாவது முடிச்சுக்கிங்க விஜய்.